ஹாய் டு ஆல். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் இருக்க மிகப்பெரிய குழப்பம் எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது. ஏன்னா அதில் 3 சப்ஜெக்ட் இருக்குது. நம்மளோட கரண்ட் டீட்டெயில்ஸு, கீழே நம்மளோட முந்தைய டீட்டெயில்ஸ். இப்போ அதில் கரண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் உங்களோட பிறந்த தேதி, ஆதார் கார்டு, ஃபோன் நம்பரு, அடுத்து உங்கள் பேரண்ட்ஸ் பேர், பேரண்ட்ஸ் ஓட்டர் ஐடி இருக்கும் பட்சத்தில் அவங்களோடது, அடுத்து உங்கள் அம்மாவோடது, அடுத்து துணைவியாரோடது. அதை ஃபில் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு செகண்ட் காலம் இதுதான் பெரிய இது நம்ம 2005 2022 என்ன நேமில் ஓட்டு போட்டோன்ற டீட்டெயில்ஸ் இதுவும் சேம் தான். பட் இங்கே பல பேருக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம 2002 2005 எந்த பூத்தில் ஓட்டு போட்டோன்ற டீட்டெயில் நம்மகிட்டயே இருக்காது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இசிஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதை இப்போ தான் நானும் ஃபைன் பண்ணேன். அதுக்கான வழிமுறையில் இங்கே நான் சொல்லித்தர போகிறேன். வெல்கம் டு த வீடியோ. இதை என்னோட சிஸ்டத்தில் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட லிங்க்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்கேன். இதில் சர்ச் பை நேம் போட்டுட்டு உங்களோட மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆகும், வேறு வழி இல்லை. அவங்க வெப்சைட் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ சம்திங் இந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு லோடிங் ப்ரெஷர் கார்னர் தெரியும். முடிஞ்சவொன்னே உங்களோட கான்ஸ்டியூஷன் அதை நோட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பேர், நான் ஒரு சாம்பிள் நேம் அடிக்கிறேன். ஸோ நம்ம ஒன்று அடிக்க அது ஒன்று டைப் ஆகுது, அதை கேர் பண்ண வேணாம். இப்போ என்னோடய பேரையை நானே செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பேர் அடிச்சுட்டு இது ஃபில் பண்ண தேவையில்லை. கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்தோன்னா அகைன் லோட் ஆகுது. இதில் ஃபாதர் நேம் கொடுக்கணுன்றது தெரிஞ்சால் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த டயத்தில் இஷ்டத்துக்கு ஃபாதர் நேம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ ஃபாதர் நேம் மேண்டரி இல்லை. உள்ளே போயிட்டால் நிறையா பேர் காட்டும், நம்ம பேரில் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். தென் கார்னரில் அந்த ஸ்க்ரோலிங் முடிஞ்ச உடனே டன். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா என்னோடய பேர் கிடச்சிருச்சு. என் ஃபாதர் நேமு, என்னோட நேம். இதில் ஃபஸ்ட்டு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஏசி நம்பரு, அகைன் என்னோடய பார்ட் நம்பரு, என்னோடய சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு நோட் பேடில் இதை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னோடய ஏசி நம்பர் பார்த்தீங்கன்னா 143, பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 93, சீரியல் நம்பர் அகைன் 681. ஓகே, டன். இப்போ என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோடய டீட்டெயில் நான் எடுத்துட்டேன். ஓகே, என்னோடய எக்ஸிஸ்டிங் எபிக் நம்பர் இருந்துக்கும் பட்சத்தில் அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் அது ஷோ பண்ணும். அது இல்லை அப்படின்றப்ப எனக்கு அது காட்டலை. நான் அகைன் எங்கள் அப்பாவுக்கு செக் பண்ணுவேன், எங்கள் ஃபாதருக்கு செக் பண்ணும்போது என் ஃபாதருக்கு இருக்குது. அது எப்படி இருக்கும்னா இந்த TN/24 சம்திங் அந்த ஸ்டைலில் இருக்கும். இப்போ என்னோடய ஃபாதருக்கு நான் செக் பண்ண போகிறேன். ஏன்னா அவருக்குமே இதை நான் ஃபில் பண்ணி ஆகணும். அப்படிங்கும் பட்சத்தில் நான் அடுத்து அதை ஃபில் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் ஃப்ரம் த இயர். அப்புறம் மேக்ஸிமம் ஒரே ஃபேமிலியில் இருக்கப்போ சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் எதுவும் மாறாது. நியர்பை பர்சனாக தான் இருப்பாங்க. 60, 81, 670 அந்த சம்திங்குள்ளே. இப்போ அவரோட இதை போட்டுட்டு அவரோட நேம் மட்டும் போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா தென் அகைன் லோடிங், கீப் லோடிங். we are ready to that loading. செம்ம போர் அடிக்குதுல எனக்கும் தான். வேறு வழி இல்லை, பண்ணணும். ஓகே, நான் ஃபைண்ட் இட். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபாதர் நேமில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஹெட்டிங்ஸை அப்படியே எங்கள் ஃபாதருக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய பிரச்சனை என்னென்னா, என் ஃபாதர் வந்து நியர்பை என்னோடய பார்ட்டில் தான் இருப்பார். இப்போ நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர் ரொம்ப நியராக இருக்கும். சேம் பார்ட்டு சேம் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும்.
ஸோ என் பார்ட் நம்பர் ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு சர்ச் பண்ணுறேன். அந்த ஃபைன் பண்ணிட்டேன் என் ஃபாதரை. சூப்பர் டன்னு. இந்த எபிக் நம்பர் காட்டுறது பார்த்தீங்களா? அந்த எபிக் நம்பர். எஸ், இது எபிக் நம்பர். அவரோட எக்ஸிஸ்டிங் எபிக் நம்பர். இப்போ லைவில் தான் வந்து உங்களுக்கு 6 நம்பர், ஒரு 10 டிஜிட் நம்பருக்குள்ளே உங்களுக்கு எபிக் நம்பர் வந்துருச்சு. பட் முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டிஎன் தமிழ்நாடு ஸ்லாஸ் அந்த கன்ஸ்டியூஷன் நம்பரு எல்லாமே போட்டு தான் போடுவாங்க. சிட்டி கோடு, அசம்பிளி கன்ஸ்டியூஷன் கோடு அந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட அசம்பிளி நம்பர், பார்ட் நம்பர் எல்லாம் ஒன்று தான். பட் சீரியல் நம்பர் மட்டும் நியர்லி நெக்ஸ்ட் டு எங்கள் ஃபாதருக்கு எனக்கும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். சீரியல் நம்பர் தான் நியர்பையாக இருக்கும். இப்போ அடுத்து எங்கள் மாமாவுக்கு அடிப்போம், எங்கள் மச்சானுக்கு அடித்து பார்க்குறேன். பட் இது ஃபெயிலியர். சம்டைம்ஸ் வெப்சைட்டு கூட கிராஸ் ஆகுது. என்ன பண்ண தெரில. கீப் லோடிங், கீப் லோடிங். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. சம்திங் நீங்கள் பேர் அடிக்கிறப்ப அது தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகணும். அடுத்த வீடியோ எங்கள் அங்கிளுக்கு பண்ணும்போது நான் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்காங்க எங்கள் அங்கிள். அவரோட கான்ஸ்டியூஷன் இன்னும் மாறலை. கீப் லோடிங், கீப் லோடிங். சுத்தணும், வேறு வழியே கிடையாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேடா. ராமநாதபுரம் கான்ஸ்டியூஷன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா அகமது அமானி. ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா உங்கள் அமானின்னு மட்டும் ஒரு இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் அடிக்காமல் நான் நெக்ஸ்ட் காலம் மவுஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட் பண்ணும்போது எனக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட். ஏன்னா இங்கிலீஷில் வந்து அந்த நேம் சர்ச் பண்ணலை. இது இப்போ அந்த கரெக்ஷனை நாம் கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி மறுபடியும் தங்கிலீஷ் டைப் பண்ணுறேன். நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் வந்துருச்சா? ஸோ மறுபடியும் நான் தங்கிலீஷில் அவங்க பேரை வர மாதிரி வைக்கிறேன். சேம் தான், எதுவுமே மாற்றலை. நேம் மட்டும் இங்கிலீஷில் இல்லாமல் தமிழில் மெயின்டைன் பண்ணிட்டேன். சர்ச் கொடுத்துட்டேன். கீப் லோடிங். என் அங்கிள் ஃபாதர் நேம் எனக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ஓட்டர் ஐடி எங்கே வரும் அப்படின்றது ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆள் ஃபோன் பண்ணிட்டா போதும். மேக்ஸிமம் உங்கள் ஃபேமிலி வந்து அந்த நியர்பைலே அந்த மேக்ஸிமம் அந்த பார்ட்லேயே இருப்பாங்க. சீரியல் நம்பர் மட்டும்தான் மாறுற மாதிரி இருக்கும். நான் உங்கள் டேட்டா பேஸை பேக்கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அனுப்ப சொல்லி. எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ். ஓகே டன். இப்போ வந்துருச்சு. ஓகே, இந்த இருக்காங்க. தாத்தா பேர் அப்துல் கபூர் ஆலிம். அவங்களோட சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் எல்லாமே. ஸோ எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் சீரியல் அசம்பிளி கன்ஸ்டியூஷன் நம்பர் 201 அண்ட் பார்ட் நம்பர் சம்திங் சீரியல் நம்பர் 1000 எபோவ். ஸோ நோட் பண்ணிட்டேன். இப்போ இது எங்கள் மாமாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்படித்தான் நீங்களும் ஃபில் பண்ணணும். இந்த கண்டென்ட்டை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இந்த சப்ஜெக்டை அப்படியே நம்ம சார் ஃபார்மில் அழிச்சிடலாம். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே டன். தேங்க்யூ, பாய்.